குளிருது, ஸோ நீ தான் என்ன ட்ராப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவனை ட்ராப் பண்ண போகிறான். அண்ட் பைக்கில் போய்ட்டு அவங்க வீட்டு பண்ணி நிற்கிறாங்க. அண்ட் அவங்க அப்பா வந்து நோட் பண்ணுறாங்க. என்னதான் இன்றைக்கி நோவை பற்றி ரொம்ப நெகட்டிவாக நடந்தாலும் ஹீரோயினுக்கு ஸ்டில் அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. ஸோ அவனை பற்றி தான் பெட்டில் நினச்சிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் டே வந்து ஏதோ பார்ட்டி மாதிரி தெரியுது. லைக் பீச்சில் எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஏதோ ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. கேம்ப் ஃபேர்லாம் போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் வந்து ஹீரோயின் வந்து கூப்பிட்டு போகிறான், வா லைக் டான்ஸ் ஆடலான்ற மாதிரி. ஹீரோயினுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. அவங்க வந்து இல்லை நான் வரலன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவன் அப்பவுமே வந்து வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு போகிற மாதிரி தெரியுது. அவன் வந்து இதை பார்த்துட்டு ரொம்பவே கோவப்படுறான். அண்ட் அங்கே ஒரு சின்ன சண்டை மாதிரி நடக்குது. ஹீரோயின் வந்து ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. பட் ஸ்டில் அங்கே சண்டை போட்டு தான் இருக்காங்க. ஹீரோயின் வந்து கத்திட்டு அப்புறமேட்டு கோவமாக வந்து கிளம்பிடுறாங்க. அவன் வந்து பின்னாடியே போகிறான். பட் அவங்க வந்து நிற்க மாட்டாங்க. ஸோ கத்தி கூப்பிட்றான். அதுக்கப்புறம் ரெக்வஸ்ட்டாக கூப்பிட்றான். அதுக்கப்புறம் தான் வந்து காரில் ஏறுறாங்க. போயிட்டு இருக்கும் போது நிறைய அப்பாலஜிஸ் பண்ணுறான் இந்த மாதிரி நடந்த விஷயத்துக்காகலாம். ரெண்டு பேருமே வந்து ஒரு ஸ்பாட் போகிறாங்க. இந்த கலிஃபோர்னியாவில் வந்து அந்த ஹாலிவுட்னு ஒரு சைன் போர்டு வந்து மேலே இருக்கும்ல, மலைக்கு மேலே, அந்த இடத்துக்கு தான் போயிருக்காங்க. ஸோ ஹீரோயின் வந்து அங்கே போகணுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துக்கு எத்தனை பேர் வந்து கூப்பிட்டு வந்திருக்கேன்ற மாதிரி கேட்குறாங்க. அவன் வந்து சொல்கிறான், இல்லை இங்கே நான் மட்டும் தான் தனியாக வருவேன், ஃபர்ஸ்ட் டைம் நீ தான் இங்கே வந்து